before going to the video, guys, there is a trivia for each and every viewers. ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் அதோட ஆன்சர்ஸை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். பட் ட்ரிவியா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ பிரெஞ்சு கட்டுனா என்ன அப்படின்றத வந்து உங்களோட எக்ஸ்பிளனேஷன் உங்களோட ஆன்சரை வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அண்ட் லெட்ஸ் see நிறைய பேர் உங்களோட வியூஸ் என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். பிரெஞ்சு கட் இட் இஸ். ஸோ அதோட கமெண்ட்ஸை வந்து உங்களோட கமெண்ட்ஸ் ஆன்சர்ஸை வந்து நீங்க சொல்லுங்க. டீடைல்ஸ் எல்லாமே நம்ம மற்ற இதோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே கைஸ், வித் தட் நோட் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் அவர் சேனல் ஆஃப் SNJ's Knuckle Ball. இந்த வீடியோல நம்ம வந்து தேர்ட் டெஸ்டோட, அதாவது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட தேர்ட் டெஸ்ட் பிரிஸ்பன்ல காபால நடக்க போகுது. அதோட ப்ரீவியூ பத்தி டீட்டெயிலா பேசலாம். ஸோ we will get into the video guys. ஸோ பிச்சை பத்தி முதல்ல பார்த்துடலாம். காபா சொல்லவே வேணாம், இட் இஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ரீக்கி பவுன்சி பிச் தான். அது ஃபாஸ்ட் பவுலிங் அசிஸ்ட் ஆக போகுது. ஸோ அதனால வந்து டீம் செலெக்ஷன் எல்லாமே வந்து மோஸ்ட் ப்ராபப்லி பேசர்ஸா இருந்தா நல்லா இருக்கும். பட் ஏதாவது ஸ்மார்ட்டா திங்க் பண்ணலாம் அப்படின்னு இந்தியா டீம் நினைச்சானா ஸோ ஸ்பின்னர்ஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஸோ கைஸ், நம்ம இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நவீன், உங்களோட தாட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ், அதுக்கு முன்னாடி ஹாய் கைஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே நல்லா சப்போர்ட் வருது அப்படின்னு நம்புறேன். ஸோ சப்போர்ட் பிளஸ் ரெஸ்பான்ஸ் நல்லபடியாக வருதுன்னு நம்புறேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு காபால வந்து ஸ்பின்னோட போறது எந்த வகையில வந்து நமக்கு வந்து பட் அப்படி போவாங்களா, அப்படி போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேசட்டா கூட இதுவரை ரொம்ப அது மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா போனது இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ஸ்பின்னராவது எடுத்துட்டு போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். மேபி அது வந்து வாஷிங்டன் சுந்தரா இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி அந்த ரிஷப் பண்டோட அந்த ஒரு மேவரிக்னஸ் நடந்த அந்த காபா டெஸ்ட்ல வந்து வாஷி வந்து நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணாரு. ஸோ மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டெஸ்ட்ல வந்து அஸ்வினுக்கு பதிலாக ஒன்று ஜட்டு இல்ல வாஷி யாராவது ரெண்டு பேர்ல, மற்றபடி பிளேயிங் லெவல்ல பெருசா ஆல்டர் பண்ண வேணாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹர்ஷித் ராணாவுக்குமே அந்த ஒரு பழைய டெஸ்ட் மேட்ச் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பேட் மேட்ச் அந்த மாதிரிதான். அப்புறம் சிராஜோட இதுலயுமே ரொம்ப பெரிய நம்ம அந்த லைன் ஒரு மிஸ்டேக்கானது ஒண்ணு பாக்கலன்றதுனால எனக்கு தெரிஞ்சு மற்றபடி பிளேயிங் லெவலை எந்த டிஸ்டர்ப் பண்ணாம ஆஸ் வெல் அஸ் அந்த பேட்டிங் ஆர்டரையுமே எந்த டிஸ்டர்பும் பண்ணாம அஸ்வினுக்கு பதிலா மட்டும் நம்ம வாஷிங்டன் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ நான் ஒரு ஸ்டாட் சொல்றேன். ஒன்னே ஒண்ணுதான், அஸ்வினுக்கு பதிலா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வரணும்ன்றதா கான்செப்ட். இவர் ரவீந்திர ஜடேஜாவோட வாஷிங்டன் எந்த இதுல ஒரு சின்ன ஒரு கர்வ் அந்த மேல வராருன்னா சிம்பிளி பிகாஸ் ஆஃப் அந்த லாஸ்ட் காபா டெஸ்ட்னால. ஏன்னா அது நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாப்ல. மேபி அந்த ஒரு சூழ்நிலை அவருக்கு செட் ஆகலாம். இன்னொன்னு, காபாமே ஒரு கைண்ட் ஆஃப் பேட்டிங் பேரடைஸ் தானே சொல்லுவாங்க. அந்த ஒரு ஃபோர்த் இன்னிங்ஸ்லயே நியர்லி 400 ரீசெண்டா ஒரு ஒரு 1 இயர் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி பாகிஸ்தான்ல ஃபோர்த் இன்னிங்ஸ்ல 440 450 அடிப்பாங்க ஃபோர்த் இன்னிங்ஸ். திஸ் இஸ் ஆஸ்திரேலியா. ஸோ வந்து நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கிரவுண்டர்னால நம்ம இன்னும் நம்ம லாஸ்ட் வீடியோல நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் தான் நமக்கு வந்து ஒரு குறையா இருக்கு. ஸோ மோஸ்ட்லி அது வந்து சரி. இப்ப நீ சொல்ற பாயிண்ட்டுக்கு நினைக்கிறேன். அதான் இப்ப நீ சொல்ற பாயிண்ட்டுக்கு நான் ஒரு ஸ்டாட் சொல்றேன். நான் ஒரு சொல்ற ஸ்டாட்டுக்கு நீ கரெக்டா இருக்கான்னு பாரு. பிரிஸ்பேன் காபால ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் யாரும் தெரியுமா உனக்கு? தலைவர் கிளென் மெக்ராத். உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல, நாதன் லயன் நினைக்கிறேன் இஃப் ஐ அம் ரைட் இல்லையா? ஓகே, நீ சொன்ன பிளேயர் வந்து டாப் 3ல இருக்கான், நாதன் லயன். டாப் 1 யார் தெரியுமா? ஷேன் வார்ன். ஓகேவா? டாப் 3ல வந்து ஸ்பின்னர் இருக்காங்க. ஓகேவா? 2 ஸ்பின்னர் இருக்காங்க. செகண்ட் அப்கோர்ஸ் நீ சொன்னது கிளென் மெக்ராத். ஆனா நீ டாப் 2 ஸ்பின்னர் இருக்கும்போது நம்ம ஏன் அடிஷனலா ஸ்பின்னர் எடுத்துட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணக்கூடாது? ஓகேவா? இந்த பாயிண்ட் சொல்றீங்களா? நான் பாயிண்ட் சொல்றேன் எப்படின்னு யோசி. டீப்பா பேட்டிங் எடுத்துட்டு போலாம். ஓகேவா? பேட்டிங் வச்சு தெரிஞ்சிச்சு, டீப்பா பேட்டிங் எடுத்துட்டு போகலாம். ஹர்ஷித் ராணாவுக்கு இந்த மேட்ச் ரெஸ்ட் கொடுத்துட்டு we'll go with 2 ஸ்பெஷலிஸ்ட் பவுலர்ஸ். ஒன்னு சிராஜ், இன்னொன்னு பும்ரா, தேர்ட் வந்து நிதிஷ் ரெட்டியோட ஃப்ளோவை கொஞ்சம் கூட்டலாம். ஓகே, சோ அவனுக்கு இந்த சீரீஸ் கொஞ்சம் செட் ஆகுது. அதனால வந்து
பும்ரா, சிராஜ், நிதிஷ் ரெட்டி along with ரவீந்திர ஜடேஜா. ஓகே, along with வாஷிங்டன் சுந்தர் instead of அஸ்வின். அஸ்வின் நல்லா தான் போடுவாரு, இல்லன்னு சொல்லல. பட் வாசியோட ஹிஸ்டரி வந்து காபால நல்லா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் மேட்ச்லயுமே வந்து ஒன்னும் கஷ்டமாலாம் ஒன்னும் பவுலிங் எல்லாம் போடல, ஈஸியா தான் போட்டாங்க வாஷிங்டன் சுந்தர். பவுலிங் பிளஸ் வந்து பேட்டிங்லயுமே ஒரு 25-30 ரன் இதுவும் பண்ணி கொடுத்தாங்க, பண்ணலாம். அப்போ பேட்டிங் டெப்த் நீ இப்ப யோசிச்சு பாரு, சிராஜ் பும்ராவை தவிர நீ நல்லா யோசிச்சு பாரு, 9 பேட்ஸ்மேன் வித் ஃபியரி பேஸ் அட்டாக். இது எப்படி இருக்கு? அதுல வந்து ஒரு ரைட்டு தான், பட் வந்து இந்த இருமுனை கத்தின்ற மாதிரிதான், கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அந்த கத்தி நம்மளே குத்திராதா? ஏன்னா ரெண்டு பேசுறதா நிதிஷ் நீ வந்து அந்த அளவுக்கு நல்லா யோசிச்சு பாரு. இல்ல இல்ல அவரு பாலு இல்ல, பட் வந்து ஹர்ஷித் ராணாவுக்கும் அப்படி ஒண்ணு எடுக்கல. ஓகேவா? வந்து பேட்டிங் ஸ்ட்ராங்கா கொண்டு போறது தப்பு கிடையாது. நான் நான் ஸ்டாட் இதை வச்சு சொல்றேன். இன்னொன்னு தெரியுமா, இந்தியா வந்து இது வரைக்கும் பிரிஸ்பான் போய் விளையாண்டுருக்காங்க. டாப் விக்கெட் டேக்கர் யாருன்னு நினைக்கிறேன்? ஃபாஸ்ட் பவுலரா ஸ்பின்னரா? அனில் கும்ப்ளே கிடையாது, ஸ்பின்னர் தான் பிரசன்னான்னு ஒருத்தர். ஓகேவா? அவரும் ஸ்பின்னர் தான். ஓகேவா? இப்போ நீ சொல்லு, என்னதான் ஃபாஸ்ட் பிட்சா இருந்தாலும் ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் ஆகுதா ஆகலையா? ஆனா நீ சொல்றது எல்லாமே நியர்லி ஒரு 2-3. இப்ப நம்ம பாக்குறது ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க ஷேன் வார்னா அவர் ஆளே இல்ல, ஆளே மர்கையான்னு. ரெண்டாவது கிளென் மெக்ரத். அப்புறம் நம்ம பக்கம் பாத்தீங்கன்னா பிரசன்னா. இவங்க எல்லாமே ஒரு ஸ்டேஜ் ஒரு நியர்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி இல்லை. இப்ப இந்த பிக்சர் எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்காங்க. இப்ப இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுக்குன்னா நம்ம வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த 2 ஸ்பின்னர் ஃபார்முலா வந்து நம்ம ஏசியன் கண்ட்ரீஸ்ல நம்ம கொண்டு போற ஃபார்முலா. இல்ல நீ சொல்ற பாயிண்ட்க்கு நான் வரேன். வே பேக் வந்து பிரசன்னா வந்து ஸ்பின் போட்டு விக்கெட் எடுத்தாருன்னு நீ சொல்ற. அதுக்கடுத்து 1985ல ரிச்சர்ட் ஹாலி, நான் ஆஸ்திரேலியன், நான் இந்தியன், நியூசிலாந்து ஃபாஸ்ட் பவுலர், அவர் தான் இதுக்கு வந்து இம்பாக்ட் கொடுக்குறாரு அந்த கிரவுண்ட்ல. அதுக்கடுத்து திருப்பி யார் வந்தா? ஷேன் வார்ன் வந்தான். அதுக்கடுத்து யார் வந்திருக்காங்க? நேதன் லைன். இப்ப புரியுதா? சோ இத வந்து ஃபாஸ்ட் மட்டும் ஓகே, 75% ஆஃப் ஃபாஸ்ட், 25% ஆஃப் ஸ்பின்னுக்கு ஒத்துழைக்கிறது. ஆனா அப்படி கிடையாது. நம்ம எப்படி ஸ்மார்ட்னஸா எடுத்துட்டு போலாம், அவ்வளவுதான். நம்ம இருக்க சோர்ஸ் எப்படி கொண்டு போலாம் அப்படின்றதான். மேபி இது தப்பா கூட இருக்கலாம். ரேதர் வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலா இல்ல ஜடேஜாக்கு பதிலாவோ ஆகாஷ் தீப்பை எடுத்துட்டு போய் ஸ்டெம்போ ஒட்டியே போட சொல்லலாம். இது பாயிண்ட். ஓகேவா? சோ சங்கர், வாட் இஸ் யுவர் தாட்? என்ன சொல்ற சங்கர்? என்னை பொறுத்தவரைக்கும் என்னன்னா 2 ஃபாஸ்ட் 2 ஸ்பின் கொண்டு போகணும். ஏன்னா இப்ப நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்ததுல வந்து மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸ் தான் விக்கெட் எடுத்த மாதிரி இருக்கு ஆக்சுவலா. ஸோ அது போக வந்து நேதன் லைனுக்கே வந்து ஆக்சுவலா அவர் ஒரு டாப் விக்கெட் டேக்கரா தான் இருந்திருக்காரு ஆக்சுவலா ஆஸ்திரேலியன் இதுல வந்து. அந்த டாப் 3ல இருக்காரு. ஸோ செகண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெக்ரத் இருக்காரு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்வியஸா ஷேன் வார்ன் இருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்தியா சைட்ல வந்து 2 டாப் ஸ்பின்னர்ஸ் லைக் ஜடேஜா அண்ட் அஸ்வின் கொண்டு போகலாம். ஏன்னா சீனியாரிட்டி லெவல் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேத்துக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு. பட் வாஷிங்டன் சுந்தருக்கு ரீசன்ட் டேஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது, அஸ்வினை கம்பேர் பண்ணும்போது வாஷிங்டன் சுந்தர் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம், பெட்டர் சாய்ஸ். ஏன்னா பேட்டிங் கம் பவுலர் லைக் ஆல்ரவுண்டர் மாதிரி ஸ்பின்னர்ஸ். ஸோ அந்த சான்சஸ் இருக்கு. ஸோ ஜடேஜாவே எடுத்துட்டு போனா ஸோ அவரும் ஆல்ரவுண்டர். ஸோ ஆப்வியஸா கிட்டத்தட்ட 9 பேட்ஸ்மேன் ஆயிரும். ஸோ 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பும்ரா அண்ட் சிராஜ் ஆஸ் யூஷுவல். ஸோ இந்த இதுலயே நம்ம ஜடேஜாவையும் வந்து நம்ம ஃபாஸ்ட் பவுலர்லயே சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேர்த்துக்கலாம். பட் ஆப்வியஸா அவரோட இது வந்து ஸ்பின் தானே. ஸோ நம்ம அப்படித்தானே சொல்லி ஆகணும். அந்த ஆஸ்பெக்ட்லயும் நம்ம யோசிக்கலாம். ஸோ இது நல்ல ஒரு இதுதான், ஸ்ட்ராட்டஜி தான். அப்படி இல்லை சீனியாரிட்டி லெவல்ல கொண்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணா அஸ்வினை கொண்டு போகலாம். அஸ்வின் இப்ப நம்ம பேசுறோம், ஆனா இந்தியா அந்த மாதிரி போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. 3 பேசர் கன்ஃபார்ம். 3 பேசர். ஆனா வந்து 3 பேசர்லயுமே சிராஜ், இவரு ஜஸ்பிரித் பும்ரா கன்ஃபார்ம்,
மூணாவது பேசர் மட்டும் எனக்கு தெரிஞ்ச நீங்க ஆனா நீங்க சொல்ற மாதிரி அர்ஷித் ராணாவுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்துட்டு ஆகாஷ் தீப் எடுத்துட்டு வர மோஸ்ட்லி வாய்ப்பு இருக்கு மேபி. ஆனா எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் இந்த மேட்ச் கண்டிப்பா ஆட மாட்டானுங்க அவரையும். மோஸ்ட்லி ஜட்டு வாஷி எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் ஒரு ஸ்பின் ரெண்டு பேருமே ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கௌதம் கம்பீரோட மென்டாலிட்டி மோஸ்ட்லி அந்த மாதிரி தானே இருந்திருக்கு. அவர் வந்து ரொம்ப ஷஃபிள் பண்ணி அந்த மாதிரிலாம் அந்த ஒரு அதாவது நீங்க இதுலயே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேகேஆர்லயுமே அந்த டீமோட ஸ்ட்ரக்சர்லாம் மாத்தவே இல்லை. ஏதாவது ஒன்று ரெண்டு மேட்ச் அதுக்கு ஏதாவது ஒரு ஃபாஸ்ட்னா அவனை தூக்கிட்டு இன்னொரு ஃபாஸ்ட் அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி அப்படி போவாங்க. இன்னொன்னு இந்தியனோட அப்ரோச்சும் அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை விடுங்க, இன்னொரு ஒரு பொருளி போயிட்டு இருக்கு. இவரு ரோஹித் சர்மா வந்து என்னன்னா இனிமே இதுதான் ஆட போறான் ஓப்பனிங். என்னோட ஸ்லாட் எனக்கு போனனாலதான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு, நான் ஓப்பனிங்கே ஆடுறேன் அப்படின்னு இது பண்ண மாதிரி. அப்புறம் கேஎல் ராகுல் மறுபடி நம்பர் 5க்கு வரமா ஆடுற மாதிரி ஒரு போயிட்டு இருக்கு. ரோஹித் சர்மா சொல்லவே மாட்டான். ரோஹித் சர்மா சான்ஸே அப்படி சொல்லவே மாட்டான். அதாவது அவன் வந்து ப்ரூவ் பண்ணு நினைப்பான். சொல்றான் அப்படின்னா அதாவது எப்படின்னா அவரோட ஓன் இதுன்றத விட கோச் எல்லாருமே இல்ல நீங்க ஓப்பனிங்கே ஆடுங்க, ஏன்னா சின்ஸ் அவர் தான் நான் எல்லா பொசிஷன்லயும் அடாப்ட் ஆகிக்கிறேன்னு சொல்றாரு கேஎல் ராகுல். அந்த மாதிரி மேபி அது வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இதுல பார்த்தேன். அப்படின்னா அடுத்த வீடியோல நம்ம ரோஹித் சர்மா 2 அடிக்கணும்னு பேசுவோம், கேஎல் ராகுல் 2 அடிக்கணும்னு பேசதான் போறோம். ஓகேவா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீ இன்னொன்னு பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் இதோட ரொம்ப பெரிய ரன் அடிக்கல, ஆனாலும் அவர் மேல ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வராதுக்கான காரணம் அவர் பால கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா எடுத்து அந்த டீம் அந்த ஒரு டீம் ஒரு குறிப்பிட்ட ஸ்கோருக்கு அப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி எடுத்துட்டு போறாரு. அதனாலதான் இல்ல ஓகே அப்படின்ற மாதிரி கேஎல் ராகுலை நம்ம யாரு இதுவரை ஒன்னும் சொல்லாதுக்கான ரீசன். நியர்லி ஒரு 90 பால் ஆடி 30 ரன் அந்த மாதிரி அடிக்கலாம்ப்பா பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, இப்ப நம்ம பேட்டிங் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு போல சங்கர். ஓகே, எவ்வளவு முக்கியமான அம்மன் படத்துல வர ஜண்டா மாதிரி கீழே அம்மன் படத்துல வர ஜண்டா மாதிரி சாப்பிள் பீசர் போட்டு கீழே அப்படி இது வைக்கிறிய லைட்டு குபீர்னு அடிக்காதா என்னன்னா நீ எஃபெக்ட் போடுறான் எடிட்ல போட சொன்னா இதுல போட்டுருக்கீங்க எஃபெக்ட் சிங்கிள் ஸ்கிரீன் தான்டா ஓடுது, சோ பிரச்சனை இல்ல. அவனுக்கு மட்டும் தான் வரும். ஓஹோ, பானோரமா ஆக்டிவிட்டியா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பேசுவோம் சங்கர். ரோஹித் சர்மாவோட லாஸ்ட் 9 சீரிஸோட ஸ்கோர் கார்டு எடுத்துட்டு இருந்தேன். ஓஹோ, ஆனா அத நானே சொல்றேன். கடைசி 13 இன்னிங்ஸ்ல அவரோட ஹையஸ்ட் வந்து 52 ஒரே ஒரு தடவை. அதுக்கப்புறம் அபவ் 20 2 தடவை தான், ஒன்னு 21 இன்னொன்னு 23. கடைசி 13 இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து கூட செஞ்சுரி அடிச்சாங்களா? இல்லண்ணே இல்ல, கடைசி 13 இன்னிங்ஸ்ல அதான் அவரோட ஸ்டார்ட். அப்படியே பாருங்க. ஓகே, அதெல்லாம் ஒண்ணு வேணா. இப்ப நான் சரி இதை முடிச்சிடும். என்னன்னா டாஸ் வின் பண்ணா இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கணுமா செகண்ட் பேட்டிங் பிடிக்கணுமா? உங்களோட ஆப்ஷன். நான் சொல்றது டெஸ்ட்ல ஒன்லி டெஸ்ட்ல ரோஹித் சர்மா. நான் நடக்கிற மேட்சோட ப்ரிவியூ பத்தி பேசு. பிரிஸ்பேன் கல்வால இந்தியா டாஸ் வின் பண்ணா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கணுமா செகண்ட் பேட்டிங் பிடிக்கணுமா? செகண்ட் பேட்டிங். சேசிங் தான். ஏன் வாங்குனதெல்லாம் பத்தாதா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சு? சோ அதனால செகண்ட் பேட்டிங். ஓகே, ஒண்ணும் இல்ல. செகண்ட் இன்னிங்ஸோட ஸ்கோர்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட. சோ அதனால வந்து இந்தியா செகண்ட் பேட்டிங் ஆஃப் பண்றது. இன்கேஸ் வந்து ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி நாங்க செகண்ட் பேட்டிங் பிடிச்சேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சோ ஹிஸ்டரியை தான் புரட்டி போடணும், அதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். அதனாலதான் இதுல இன்னொரு ரீசன் வந்து நம்ம வந்து இதுல வந்து எந்த பொதுவாவே நம்ம டெஸ்ட் மேட்ச் எடுத்துட்டோம்னா ஒரு அபவ் 400 அந்த மாதிரி போச்சுன்னா இல்ல அவ்வளவுதான் மேட்ச் ஓவர்ன்ற மாதிரி ஒரு இது இருக்கும் தெரியுமா. ஆனா இங்க வந்து அந்த மாதிரி இல்ல. ஏன்னா ஒரு 450 வர ஒரு 4th இன்னிங்ஸ்லயே அந்த மாதிரி வந்து கிரவுண்ட் மாறாம இருக்குன்ற பட்சத்துல கடைசி கச்சமா நமக்கு ஒரு ஓகே நமக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும்ல பிளேயர்ஸ்க்குள்ள. ஸோ அந்த அதை மைண்ட்ல வச்சுதான் மேபி சேசிங்னு சொல்றேன். ஆனா எல்லாம் மேபி மாறலாம். அங்க பிச்சை என்ன பண்றாங்க இது சென்சிட்டிவ் சார். பேட்டிங் பாரடைஸ் வேற வழியே கிடையாது. செகண்ட் பேட்டிங் முடிச்சாலும் சரி நல்லா விளையாடணும். ஏன் பேட்டிங் டெப்த் வரைக்கும் 4th டே வர அந்த பிட்ச் மாறவே மாறாதான் இல்ல. அது ஓகே, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஏன் இன்கேஸ் வந்து நம்ம சேஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. லாஸ்ட் போன தடவை பண்ணிட்டு வாஷிங்டன் வரைக்கும் அப்ப பேட்டிங் டெப்த் இருந்தாலும் இல்லது. இன்கேஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாலும் சரி ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நம்ம ஒரு 450 500 சைக்காலஜிக்கல் டோட்டல் போட்டோம்னா
சைக்காலஜிக்கல் டோட்டல் பண்ணா மாட்டிக்க வாய்ப்பு இருக்குல்ல. சோ அதுதான் என்னோட பாயிண்ட். நீங்க அந்த வீடியோல பேசுனதுதான் அந்த ஹெட் ஒருத்தருக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி எடுத்துட்டு இருந்தா போதும். மற்றபடி வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு டெட்லியாலாம் இல்ல. சோ வந்து மத்த எல்லாமே ஓகே எடுத்துடலான்ற கணக்கு தான். ஹெட் லபுஷேன் வந்து ஸ்டில் ஸ்கிராட்சி தான். பட் வந்து அவருக்கு ஒரு மாதிரி பேட்ல கரெக்டா பட ஆரம்பிச்சதுன்னா அவரும் ஒரு 180 190 ஒரு ஆள் அடிச்சுட்டு போற ஆள் தான். ஸ்மித் ரொம்ப நாளா ஃபார்ம்ல இல்ல. அதான் அதாவது பெரிய பெரிய பேர் எல்லாமே பெரிய பெரிய பேரு. பட் இந்த மாதிரி ஓகே. சோ விராட் கோலி பத்தி பேசல. விராட் கோலி பத்தி ஏன் டக்குன்னு நான் சொல்லிடுறேன். விராட் கோலியோட எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா வந்து விராட் கோலி வந்து இங்க ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் விளாண்டுருக்காரு அது வரைக்கும். மொத்தமே 20 ரன்ஸ் தான். ஆவரேஜ் எனக்கு தெரிஞ்சு 10 அதுக்குள்ளதான் இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம இன்னிங்ஸ் ஆவரேஜ் அவ்வளவுதான் இருக்குது. ஸோ அதனால வில் எக்ஸ்பெக்ட் சம்திங் ஃப்ரம் ஹிம். ஸோ இப்போ எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கனால வந்து அட்லீஸ்ட் ஹி ஹேவ் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப். அந்த சொன்ன அவுட் சைட் ஆப்ஷன் பாலுக்கு எப்படி கொண்டு வரணும் அப்படின்றலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா இந்தியன் டீமோட கோச் சைட்ல போயிருக்கும். ஸோ அட்லீஸ்ட் அது ஒண்ணு. அது போக வந்து கில்லோட பிரசன்ஸ் தான் முக்கியம். ஏன் அப்படின்னா கில் தான் இங்க வந்து இந்தியாவில் ஒன் ஆஃப் த டாப் ரன் கட்டர்ஸ். லைக் அப்பார்ட் ஃப்ரம் முரளி விஜய் அண்ட் கங்குலி, 2 பேருமே 144. கில் வந்து ஒரு டாப் ரன் கட்டர்ஸ். லாஸ்ட் சீசன்ல வந்து போகும்போது வந்து 91 வரைக்கும் கில் வந்து ஸ்கோர் பண்ணி கில்லோட பிரசன்ஸும் ரொம்ப முக்கியம். ஸோ டாப் ஆர்டர் வந்து ஃபியரியா இருந்துச்சுன்னா இந்தியா கண்டிப்பா வந்து ஒரு லீடு கொடுத்து இந்த டெஸ்ட்டை ஜெயிக்கலாம். ஸோ என்னோட பிளேயிங் 11 சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க ரெண்டும் சொல்லுங்க, ஓகேவா? டக்குன்னு போயிடலாம். ஓப்பனிங் வித் கேஎல் அண்ட் ஜெய்ஸ்வால். 1 down as usual நம்ம கில்லு. 2 down is கோலி. 3 down is பண்ட். 4 down is ரோஹித் சர்மா. 5 down is மை ஆப்ஷன். இட் இஸ் வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ் ரெட்டி, அப்புறம் வந்து ரவீந்திர ஜடேஜா. லாஸ்ட் 2 is பும்ரா அண்ட் சிராஜ். ஸோ ஐ எம் கோயிங் வித் 2 ஸ்பெஷலிஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர், அடிஷனல் ஆல்ரவுண்டர் வித் 2 ஸ்பின்னர்ஸ். சங்கர் உன்னோட பிளேயிங் 11 சொல்லு சங்கர். ஜெய்ஸ்வால், ராகுல். ஸோ ஆப்வியஸா அவங்க 2 பேர் தான் ஓப்பனிங். பட் இந்த வாட்டி அவங்க 2 பேரும் வந்து கண்டிப்பான முறையில் ஸ்ட்ராங்காக வந்தால் நல்லா இருக்கும். இந்தியாவோட ஓப்பனிங் பில்லர்ஸ் மாதிரி அவங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்க 2 பேர் ஸ்ட்ராங்காக வரணும். ஸோ செகண்ட் ஆப்வியஸாக கில். ஓகே, அவரும் நல்ல ஒரு பேட்டர். அவரும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் டெஸ்ட்ல அவரும் நல்ல ஒரு இது கொண்டு வந்தாரு. பட் அவரால் அதுக்கு மேலே அவரால் பில்ட் பண்ண முடியல. ஸோ அவர் அதுக்கப்புறம் தேர்ட் டவுன் ஆப்வியஸாக கோலி. ஸோ கோலிக்கு அப்புறம் பேண்ட் அண்ட் அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி. கோலிக்கு அப்புறம் பேண்ட், அதுக்கப்புறம் அஸ்வின். என்னோட சாய்ஸ் அஸ்வினுக்கு அப்புறம் ஜடேஜாவுக்கு அப்புறம் சிராஜ் அண்ட் பும்ரா. மேபி இந்த இடத்துல எனக்கு இன்னொரு சாய்ஸ் இருக்கு. சிராஜ் இது பண்ணிட்டு ஆகாஷ் தீப்பை கொண்டு வரலான்றது என்னோட. சிராஜ் வந்து ஏன் சிராஜ் எடுக்க மாட்டாங்க நான் சொல்லிடுறேன். லாஸ்ட் இதுல வந்து 6 விக்கெட் எடுத்திருக்கான். லாஸ்ட் சீசன்ல 2021 நம்ம காபா டெஸ்ட் எடுத்து ஜெயிச்ச போது சிராஜ் 6 விக்கெட். சான்ஸே இல்ல, லோ சான்ஸ். பார்க்கலாம். டேக்கிங் அவுட் ஆஃப் தி டீம். நவீன் சார் சொல்லுங்க சார். என்னோட டீம் வந்து இப்ப நம்ம லாஸ்ட் போன டெஸ்ட்ல விளையாண்ட பிளேயிங் 11 சேம் தான். 2 சேஞ்ச் தான் பண்ணுவேன். அர்ஷித் ரானாக்கு பதிலா ஆகாஷ் தீப். தம்பி ரோஹித் நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலா வந்து அர்ஷித் ரானாக்கு பதிலா ஆக்சுவலா ஆகாஷ் தீப். அஸ்வினுக்கு பதிலா நம்ம வந்து வாஷி. ஏன்னா வந்து இதுல வந்து அந்த மாதிரி ஸ்பின் சோக் இதுல வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஏன்னா இந்த பிச்சுக்குள்ள மேபி நீங்க சொல்ற மாதிரி நம்ம ப்ரீவியஸா பேசுற மாதிரி ஒரு சில சமயத்துல அந்த மாதிரி ஒத்துழைச்சிருக்கலாம். ஆனா இப்பயுமே எஸ், அதனால நம்ம ஒரு ஸ்பின் போகணும் அப்படின்ற மாதிரி மேபி என்னோட தாட். அந்த ஒரு ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்பின் சோக் இங்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால இந்த 2 சேஞ்ச் தான். டாப் 5 பிக்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியாவோட 11 பேச மட்டும் எனக்கு தெரிஞ்ச எந்த ப்ராபபிள் சேஞ்சஸுமே இருக்காது அவங்க இதுல. மீன்ஸ் லைக் ஹேசல்வுட்டும் இன்ஜுரி இன்னும் ரெக்கவர் ஆகல. ஏன்னா ஆஸ்திரேலியன் வந்து எப்பயுமே இல்ல இன்னும் ரெக்கவர் ஆகல போல எனக்கு. அதாவது நம்ம ஆக்சுவலா அவங்க இந்நேரம்லாம் இது போட்டிருப்பாங்களே 11 பிளேயிங் 11 தம்பி இதை தான் வர போறோம் அப்படின்ட்டு இன்னும் போடல நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்கேன். இன்னும் டைம் இருக்கு. அதனால அப்படிதான் தூங்குவாங்க நல்லா. சரி, ஓகே. ஜெயிச்ச மெதப்புல தூங்குவாங்க. நீங்க அந்த போன மேட்ச் இவர் வர்றப்ப போலாண்ட் வர்றப்ப ரொம்ப பெருசா பயமுறுத்தினாங்க. அப்படிலாம் ஒன்னும் ரொம்ப டெட்லியாலாம் ஒன்னும் போலாண்ட் ஓகே தான். அவ்வளவு ஒன்னும் ரொம்ப சூப்பரா ஒன்னும் போடல.
இந்தியா பேட்டிங்க போன மேட்ச் பார்த்தா எல்லாருமே டெட்லியா இருந்தாங்க. அதுவும் லபுச்சனே பந்தெடுத்து போட்டுதான் டெட்லியா இருந்திருக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, ஓகே. இப்போ என்னோட டாப் 5 பிக்ஸ் சொல்லிடுறேன். கில்லு, பண்ட், கோலி, பவுலிங்ல 2 பேரு, பும்ராவும் வாஷிங்டன் சுந்தரும் இருந்தா. அப்படி இல்ல அப்படின்னா சிராஜ். சங்கர், உன்னோட டாப் 5 பிக்ஸ்? டாப் 5 ஜெய்ஸ்வால், நிதிஷ் ரெட்டி, மும்ரா, ரோஹித் சர்மா, தென் ஃபைனலி பண்ட். கேப்டன் சப்போர்ட் பாத்தியா? சரி, ஓகே. இந்த வாட்டி கண்டிப்பா அடிப்பான்டா, சொல்லி வச்சிருக்கேன். டாப் 5 பிக்ஸ் சொல்லிருக்காரு. என்னோட பிக்ஸ் வந்து நிதிஷ் ரெட்டி, கில்லு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கில் வந்து போன மேட்ச் நல்லா தான் ஆடினார். ஏதோ அந்த ஒரு குறிப்பிட்ட பால் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு பேட்டிங் விளையாடுற டச் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு டியூ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிதிஷ் ரெட்டி, சுப்மான் கில்லு, சிராஜ், அப்புறம் வந்து விராட் கோலி. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கொஞ்சம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ விராட் கோலி அண்ட் ஆப்வியஸா ஜெய்ஸ்வால். இல்ல நான் போன மேட்ச் இன்னொன்று பாத்தீங்கன்னா அது அந்த ஒரு பிங்க் பால் டெஸ்ட்ன்றப்பயே கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா வந்து கோலி வந்து இல்ல கோலி எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் இன்னொன்னு எனக்கு இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா கோலியோட நிதிஷ் ரெட்டி ஏதோ இந்த மேட்ச் ஒரு ஸ்பெஷல் இருக்குன்ற மாதிரி தான் தோணும். உங்க கேப்டனுக்கு சாதகம் போயிட்டா. சரி, ஓகே. 2 மேட்ச் ரெஸ்ட் கொடுக்கும்டா. சர்மா யாருக்குண்ணே? ரோஹித் சர்மாக்கா கொடுத்துருவானே. நிதிஷ் ரெட்டி, அவனு நிதிஷ் ரெட்டி தான். நிதிஷ் ரெட்டியா புடிச்சு அவனே தொங்காதீங்கடா, எல்லாம் விளையாடணும். நிதிஷ் ரெட்டி. என்னோட சான்சஸ் வந்து லாஸ்ட் டைம் வந்து 50-50 கொடுத்தேன். 100% ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுச்சு. ஸோ என்னோட ப்ராபபிலிட்டி இந்தியாவுக்கு லைக் இந்த டைம் வந்து நான் ஹையஸ்டா கொடுக்குறேன். இட் இஸ் 70-30. இந்தியா வில் கம் பேக் ஸ்ட்ராங்லி. ஏன்னா இதுக்கப்புறம் தான் இந்தியாவோட எமர்ஜிங்கே இருக்கு. ஸோ நிறைய பேரோட திங்கிங் எல்லாம் வந்து இது வந்து ஒரு அவங்களோட திங்கிங் எல்லாம் வந்து ஆப்போசிட்டா இருக்கும் அப்படின்ற பாயிண்ட் நான் கொண்டு வரது தான். ஸோ 70-30, 70 ஃபார் இந்தியா, 30 ஃபார் ஆஸ்திரேலியா. சங்கர், நவீன், உங்களோட ப்ராபபிலிட்டி சொல்லுங்க. சங்கர்ண்ணே. என்னோட தாட் 60 ஃபார் இந்தியா அண்ட் 40 ஃபார் ஆஸ்திரேலியா. அந்த 60% வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து ஓப்பனிங் தான் என்னோட பிளே ஆக்சுவலா இருக்கணும். ஆக்சுவலா அவங்க ஓப்பனிங்ஸ் கண்டிப்பா நான் நல்ல ஸ்டார்ட் இந்தியாவில் கொடுத்தாங்கன்னா ஸோ 60-40ன்றது வந்து 100% ஷூர். 60 வந்து இந்தியாவுக்கும் 40 வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேவரா கொடுக்குறேன். ஓப்பனிங் நவீன் சார் அதேதான். இப்ப என்னன்னா கேப்டன் சொன்னதை சொல்லுவேன். சரி, போ. அப்படின்னு இல்ல, இப்ப அந்த 40-60 எப்படின்னா இப்ப நிறைய ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஷஃபிள் பண்றாங்க, ரோஹித் ஓப்பனிங் ஆடுறாரு, இதெல்லாம் இல்லாம நியூட்ரலா எப்பவும் போல போகுது. அதே மாதிரி வந்து இவங்க வந்து சேம் ஆஸ் வெல் அஸ் 3 பேசர் ஒரு ஸ்பின்னரோட போறாங்க. இதெல்லாமே கோஸ்வெல் அப்படின்றப்ப ஐ மீன் அதுவுமே அஸ்வினுக்கு பதிலா ஒன்னும் வாஷி இல்ல ஜட்டுக்கு மேல நான் வாஷி தான் இது பண்றேன். ஸோ இவங்க எல்லாம் ஆடுறாங்கன்னா நம்ம ஆக்சுவலா 5% எக்ஸ்ட்ராவே 65-35 கொடுக்கலாம். ஓ, மாத்திட்டேன். கேப்டன் ஈக்குவலா மாத்திட்டு. சரி, ஓகே. சரி, நியூட்ரல்ரா. நவீன் நியூட்ரல். என்ன நவீன்? அப்படி இல்லை, எனக்கு வந்து அப்படி காட்டிக்கிறது. அதனால உள்ளுக்குள்ள எப்படியா ஜெயிச்சிருக்கா அப்படின்னு இருக்கிறதுதான். எப்படியா ஜெயிச்சிருக்கா அதான் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் எல்லாம் வேணாம், அங்க போய் தோக்கதான் போறோம் இருக்கு. இதை மட்டும் கொண்டு வாங்கடா பிஜிடி வரிசையா. வேணாண்டா, அங்க அவங்க ரொம்ப அடிப்பானுங்கடா. வேணாண்டா, இங்க பிஜிடி எல்லாம் நம்ம பார்த்து முடிச்சுட்டு வந்துக்கலாம். ஓகே, சோ ஃபைனல் தாட்ஸ் என்ன? ஆல் தி பெஸ்ட். So with this note guys, we are signing off from the video. உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு எங்க வீடியோ கொடுங்க. ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி பேசலாம் ஃபியூச்சர்லயும். ஸோ ஐபிஎல் வேற வந்துட்டு இருக்கு, ஸ்பெஷல் எபிசோட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. பசங்க தீயா பேசியிருக்காங்க ஐபிஎல் பத்தி. ஏன்னா நிறைய பேர் வந்து டஸ்ட் பண்ணிட்டாங்க. எப்படி டஸ்ட் பண்ணிருக்காங்களா, டீம் அனலைஸ் அப்படி இப்படின்னு போட்டாங்க. நம்ம ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டா கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். லெட்ஸ் see in our future videos. Bye bye with this, signing off guys.
பாய். பை.